நிறைய பேர் இந்த டெட் கேட் பவுன்ஸ்ன்ற வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. லைக் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் நேத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% வந்து கீழ விழுந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப சீப்பா இருக்குன்ட்டு ஒரு 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். நிறைய பேர் இந்த பை பண்ணதுனால, இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்னால இந்த பை வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஆக்சுவலி எந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸும் நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு இருந்ததுக்கு சேஞ்ச் ஆயிருக்காது. அவங்க பிசினஸ் ஆப்ரேஷனும் எந்த சேஞ்சும் வந்திருக்காது. முக்கியமான எந்த குவார்டர் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஸ்டாக்கோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ரொம்ப டவுன் ஆனதுனால இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்றதுனால வாங்கியிருப்பாங்க. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 5% டிஸ்கவுண்ட்ல இருக்கு, இப்போ இதோட வேல்யூ ரொம்ப சீப்பா இருக்குன்னு வாங்கியிருப்பான். இதனால வந்து பாத்தீங்கன்னா உடனே எந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸும் சேஞ்ச் ஆயிருக்காது. இதுதான் பாத்தீங்கன்னா டெட் கேட் பவுன். அதாவது நேத்து ஒரு கீழே போச்சு, அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்காது. உங்களுக்கு இதை விட சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு கிரிக்கெட் பால் இருக்குல்ல, அதை நம்ம தரையில போட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்கான லெவலுக்கு பவுன்ஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அந்த லெவலுக்கு பவுன்ஸ் ஆகாது, அதோட பாதியோ அதோட கொஞ்சம் கம்மியா தான் பவுன்ஸ் ஆயிருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா டெட் கேட் பவுன்ஸ்.